ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வந்த கெஸ்ட்டுக்கு டெய்லி வந்துட்டு என்ன மெனு வேணும்னு கேட்டுட்டு தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. ஸோ இன்றைக்கி ரெசிபி வந்துட்டு பிரியாணி, வெஜ் பிரியாணி. ஸோ இந்த கரண்ட் குக்கரில் தான் நான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆர் பிரியாணி ஆர் ஸ்டீம்க்கெலாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக தம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதில் வந்துட்டு நான் கோல்டு வின்னர் அண்ட் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் எதுக்காகனா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃபுல்லாகவே நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஆயில் ப்ளஸ் நெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய் இருக்கும் இல்லையா, அந்த மசாலாஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இனிமேல் கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணலைன்னா டெய்லி மெனுவில் பட்டை, லவங்கம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு சின்ன சின்னதாக, அதாவது ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், குட்டி குட்டியாக கிடையாது, மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம புதினா ஆட் பண்ணுவோம். புதினா ஆட் பண்ணும்போது அந்த குக் ஆகும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், வா, வேறு லெவலில் இருக்கும். அதோடு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா வரும் பாருங்கள், ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும். இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே மேபி இந்த ஸ்மெல்லு தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு இதுவுமே இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது ஸ்மெல்லு செம்ம தூக்கலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ தக்காளியும் அதே மாதிரி தான் ஸ்லைஸாக மெலிசாக வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கிறது. ஸோ இது எல்லாமே தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது வெஜ் பிரியாணின்றதுனால கேரட் அண்ட் பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இந்த மூணுமே ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணி வந்துட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். பச்சை பட்டாணி கிடையாது, காஞ்ச பட்டாணி இருக்குது. பட் நைட்டு ஊற வைக்க மறந்ததுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த வெஜ்ஜஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வைக்க போகிறேன். இந்த கரண்ட்டு குக்கர் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட்டு குக்கர் வந்துட்டு பயங்கர பெனிஃபிட்டுங்க. இது என்னென்னா வந்துட்டு நான் மேக்ஸிமம் பிரியாணிக்கு இதில் வந்துட்டு பண்ணி வச்சிட்டேன்னா நைட்டு வேணும்னா கூட வார்ம் பண்ணி நம்ம வந்துட்டு சூடாக வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு வெஜ்ஜஸ் எல்லாமே குக் ஆகிடுச்சு. அப்போது மஞ்சப்பொடி அண்ட் வந்துட்டு மிளகா பொடி 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக நம்ம வந்துட்டு பிரியாணி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் இந்த மிளகா பொடி கூட ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரியாணி பொடி வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்துட்டு லாஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி பண்ணும்போது மிச்சம் இருந்துச்சு, அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். மேபி அது இல்லை, நான் ஆடே பண்ணாமலே இந்த வெஜ் பிரியாணி பண்ணியிருப்பேன். ஸோ அது இருக்கே, நீ வேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு கெஸ்ட்டு வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது. இதுக்கப்புறம் எப்போ கெஸ்ட்டு வருவாங்க, எப்போ சாப்பிட்றது, அதுக்காக இப்போவே ஆட் பண்ணிட்டேன். அண்டு கேர்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கேர்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் இப்போ வந்த கெஸ்ட்டில் ஒரு பொண்ணு இருக்கால, அவள் வந்துட்டு கேர்டை வந்து திருடி சாப்பிடுவா. பார்த்தா ஒரு கப்பு கேர்டு காலி பண்ணிட்டா. ஸோ 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணோம். நம்ம எலுமிச்சம் பழச்சாறு வந்துட்டு ஆட் பண்ணோன்னா இது எல்லாமே வந்துட்டு இந்த பிரியாணியோட ட்ரிக்கு. நல்ல டேஸ்ட், அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு பிரியாணி வரணும்னா இந்த மாதிரிலாம் நம்ம குக் பண்ணோன்னா இந்த எலுமிச்சம் பழச்சாறு இதெல்லாம் நமக்கு தெரியாத ட்ரிக்கு, இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் குக் ஆகிட்டு இது ஆகணும் அப்படின்றதுக்காக. குக்கரை இருந்தால் கரெக்டாக 2 கிளாஸ் போதும். இது வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்டீம் மாதிரி, அதாவது தம் மாதிரி வந்துட்டு தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துரும். அதனால எனக்கு இந்த கரண்ட்டு குக்கரில் பண்ணுறதுக்கு 2.25. அதுவே நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா வந்துட்டு வெள்ளரிக்காய் போட்டு கேர்ட் ரைத்தா பண்ணிட்டேன். கேர்டை காலி பண்ணிட்டா, அதனால் வந்துட்டு தண்ணியாக ஆகிடுச்சு. இல்லைனா கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் ஓகே, நான் வந்துட்டு 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது, வெயிட் லாஸை விட டம்மியெல்லாம் எப்படி ரெடியூஸ் ஆகுது, ஃப்ளாட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் என்னெல்லாம் சாப்பிட போகிறேன், டயட்டாக என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், ஜிம்மில் என்ன பண்ண போகிறேன், எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வ்ளாக் போடுறேன். இந்த வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பாய்.